சோலை ராணிங்கிற இந்த பொண்ணு ஐயன் நாடார் ஜானகி அம்மாள் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. காரணம் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை எடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட மேல் ஃப்ரெண்ட், இவங்க பார்ட்னர் வந்து வெளியே காலேஜுக்கு வெளியே மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியிற மாதிரி வச்சிருக்காங்க. அதையே அந்த ஃப்ரெண்டில் யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே அந்த காலேஜோட பியூன் கிட்ட சென்ட் பண்ணுறாங்க. அந்த பியூன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க பிரின்சிபல் கிட்ட கொடுத்துறாங்க. அந்த பிரின்சிபல் உடனே அந்த பொண்ணையும் பொண்ணோட அம்மாவையும் கூப்பிட்டு பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சிக்கிறது அப்படின்னா அக்கறையில் இல்லைங்க, ரொம்ப மோசமான விதத்தில் கண்டிச்சிருக்காங்க. இந்த துக்கம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருச்சு. ஏன் இதுக்காக சூசைட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் அந்த பொண்ணு அழகிய விட்டுருக்காங்க. தகாத வார்த்தைகளால் பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னாலே வந்து அச்சோ அவ்வளோதான் லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொசைட்டி. இது லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் மட்டும் அவங்களோட மேல் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க இறந்தும் போயிடுறாங்க. சோலை ராணி அவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பெரிய முட்டாள்தனம். அந்த குழந்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு சூசைட் தான் தீர்வுன்ட்டு இல்லை. இப்போ வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. எல்லாமே ஓகே, ஒரு 10 நாள் இது எல்லாருமே வந்துருவாங்க. ஆனால் அவங்க அம்மா யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணை தவிர அவங்களுக்கு யார் இருக்கா? அதை இவங்க யோசிச்சு பார்த்தாங்களா? என்னைக்குமே சூசைட் வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இல்லவே இல்லைங்க. என்னைக்குமே சொசைட்டியில் யார் உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலுமே வந்து பயப்படாமல் திருப்பி நின்று எதிர்த்து கேளுங்க. ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் தட்டி கேட்க நாங்கள் இருக்கோம். சூசைடுங்கிறது ஒரு முட்டாள்தனம். சூசைட் எடுக்கிற தைரியம் இருந்தது அப்படின்னாலே வந்து இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்து மேலேயுமே வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்க.